இப்போ ஒரு ரோஹிணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு ரோஹிணி நட்சத்திரம் குழந்தை பிறந்துச்சுன்னா, அது தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த குழந்தைய பிறந்த உடனே நேரடியா தாய்மாமன் பார்க்கக்கூடாதுன்றது தான் அதனுடைய ஐதீகமா. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு அந்த சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இருக்கா முன்காலத்துல இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதாவது நெய், நல்லெண்ணெய், அது விளக்கெண்ணெய். இந்த 3யுமே ஒண்ணா கூட்டணுமா. அந்த ஈக்குவலா 3யும் ஒரு நல்லெண்ணெய் 100ன்னா விளக்கெண்ணெய் 100, நெய் 100, முக்கூட்டு எண்ணெய். அப்படி முக்கூட்டு எண்ணெயை தயார் பண்ணி அதை ஒரு மண் சட்டியில ஊத்திடணும். அந்த 3ம் கலந்து இருக்கும். அதுல முதல்ல அந்த குழந்தையோட முகத்தை காட்டணும். நெய், எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா? அந்த 3யும் இப்படி பார்க்குற மாதிரி அந்த குழந்தைக்கு முகத்தை அதுல பார்க்க சொல்லணும். பார்க்கும். சும்மா அப்படி கவுத்தி அதை பார்க்குற மாதிரி வச்சிடணும் வெளிச்சத்துல. அப்போ அந்த எண்ணெயில இதனுடைய அந்த இப்போ என்னோட என்னோட முகம் செல்போன்ல நான் இங்கிருந்து பார்க்கும்போது எனக்கு ரிஃப்ளெக்ஷனா தெரியுது இல்ல, அது மாதிரி அந்த எண்ணெயில அந்த குழந்தையோட முகம் தெரியும். அந்த முகத்தை தான் முதல்ல தாய்மாமன் பார்க்கணும். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். செஞ்சுக்கிட்டா அது இதாகிக்கிறோம். சுருக்கமா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொதுவா ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த அன்னைக்கு அப்படி பிறந்தா ஒரு குழந்தை, அது பாலாரிஷ்ட தோஷம் உள்ள குழந்தைன்னு அர்த்தம். குழந்தைய அப்படிதான் காட்டணும். அப்படி காட்டுனா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது.